இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மாஸ் காட்டிய மிஸ்ஸஸ் மர்டர் மணிகண்டன், ஸ்தம்பித்த கடற்கரை சாலை. தாதா மனைவிக்கு ராஜ மரியாதை. ரவுடிகளின் புகலிடமான பாஜக மீண்டும் சர்ச்சையில். புதுவை புதுச்சேரியில் குற்ற சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் பாஜகவில் இணைவது தொடர்கதையாகி வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு புதுச்சேரியின் முன்னாள் சபாநாயகர் VMC சிவகுமார் கொலை உள்ளிட்ட பல்வேறு கொலை வழக்குகளில் சிக்கிய பிரபல தாதா எழிலரசி பாஜகவில் இணைந்தார் என தகவல் வெளியானது. அவர் பாஜக முக்கிய புள்ளிகளுடன் காவித்துண்டு அணிந்திருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. உடனே எழிலரசி கட்சியில் சேரவும் இல்லை, பொறுப்புகளும் கொடுக்கவில்லை. இயல்பான சந்திப்புதான் அது என பாஜக பல்டி அடித்தது. ஆனால் அதன் பின்னரும் புதுவை பாஜகவில் சர்ச்சைகள் ஓய்ந்த பாடில்லை. வழிப்பறி, ATM கொள்ளை, பெண்களை அடைத்து வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய வழக்கு ஆகியவற்றில் தொடர்புடைய சந்துருஜி, உமாசங்கர் ஆகியோர் புதுச்சேரிக்கு வந்த உள்துறை அமைச்சரை வரவேற்று பாஜக சார்பில் பேனர்களை வைத்திருந்தனர். அதற்கும் கடுமையான எதிர்ப்பு அரசியல் வட்டாரத்தில் எழுந்த நிலையில் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத பாஜக தலைமை மீண்டும் புது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. புதுச்சேரி வானரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி மணிகண்டன். இவர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவரை மர்டர் மணிகண்டன் என்றே அவரது ஆதரவாளர்கள் அழைக்கின்றனர். இவர் கொலை வழக்கில் தண்டனை பெற்று ஆயுள் தண்டனை கைதியாக 20 வருடங்களுக்கும் மேலாக காலப்பட்டு மத்திய சிறையில் கம்பி எண்ணி வருகிறார். ஆனால் சிறையில் இருந்தபடியே மர்டர் மணிகண்டன் செல்போன் மூலம் தனது ஆதரவாளர்களை இயக்கி சில தாதாக்கள் மூலம் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனிடையே சிறைக்கு சென்றாலும் ரவுடி மர்டர் மணிகண்டனுக்கு புதுவையில் ஏராளமான ஆதரவாளர்கள் உள்ளனர். இவரது மனைவி பத்மாவதி. கணவர் சிறையில் இருப்பதால் மனைவி புதுவையில் வசித்து வருகிறார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் மர்டர் மணிகண்டனின் ஆதரவு ஓட்டுகளை கவர புதுவை பாஜக திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது. அதன்படி பாஜகவை சேர்ந்த MLAக்களான கல்யாண சுந்தரம், ராமலிங்கம் மற்றும் பாஜக ஆதரவு பெற்ற சுயேட்சை MLA சிவசங்கரன், அங்லான் ஆகியோர் தாதா மணிகண்டனின் மனைவி பத்மாவதியை தங்களது கட்சியில் இணைக்க மேலிடத்தில் பேசி சம்மதம் வாங்கியதாக கூறப்படுகிறது. 4 MLAக்கள் கொடுத்த அழுத்தத்தால் டெல்லி பாஜக சம்மதம் தெரிவிக்கவே பிரபல ரவுடியின் மனைவி பத்மாவதியை பிரம்மாண்டமாக கட்சியில் இணைக்க 4 MLAக்கள் முடிவு செய்தனர். இதையடுத்து புதுச்சேரி ரவுடியர் மில் மைதானத்தில் இளைஞர்கள் படைசூழ ரவுடி மர்டர் மணிகண்டனின் மனைவி பத்மாவதியை பேரணியாக ECRயில் உள்ள ஒரு மண்டபத்திற்கு 4 MLAக்கள் அழைத்து வந்தனர். 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பத்மாவதி பாஜகவில் இணைந்து விட்டதாக தகவல் வெளியான நிலையில் தேர்தல் நேரத்தில் இணைப்பு விழா நடந்துள்ளது பற்றி தகவல் வெளியாகியுள்ளது. சிறையில் உள்ள மணிகண்டனிடமும் கட்சி இணைப்பு குறித்து பாஜக முன்கூட்டியே அனுமதி வாங்கிவிட்டதாக தகவல் சொல்லப்படுகிறது. முன்னதாக பாஜக MLA கல்யாண சுந்தரம் தனது தலைமையில் பத்மாவதியை சொகுசு காரில் அமர வைத்து பைலட் போல இருசக்கர வாகனத்தில் முன்னால் சென்றார். ECR சாலையில் 10 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் பாஜகவினரும் அவர்களின் ஆதரவு MLAக்களும் பத்மாவதிக்கு ராட்சச மாலை அணிவித்து கௌரவித்தார்கள். அங்கு வைக்கப்பட்ட பேனர்களில் பிரதமர் மோடி, அமித்ஷா, வேட்பாளர் நமச்சிவாயம் உள்ளிட்டோரின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தன. அதில் தொழிலதிபர் பத்மாவதி என குறிப்பிட்டிருந்தது. இதையடுத்து ECRயில் உள்ள ஒரு மண்டபத்தில் நிறைவாக 4 MLAக்களும் தனித்தனியாக பத்மாவதியை சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் கட்சியில் இணைத்து கொண்டனர். இதனிடையே பிரபல புதுவை தாதாவின் மனைவியை பாஜகவினர் ராஜ மரியாதை செய்து கட்சியில் இணைத்தது சர்ச்சையான நிலையில் பாஜக தரப்பில் அவர் மர்டர் மணிகண்டனின் மனைவியே அல்ல என்றும் இருவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் புது தகவல் சொல்லப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.